வணக்கம் மாணவ செல்வங்களே. 25/1/2025 அன்னைக்கு நடந்த சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனில் கேட்ட மேத்ஸ் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் 1வது கொஷின்லேருந்து 5வது கொஷின் வரைக்கும் அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 870 மற்றும் 258 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி 3 தரக்கூடிய மிகப்பெரிய எண். The largest number which divides 870 and 258 leaving remainder 3 in each cases. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எந்த மாடல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா நம்மளோட செகண்ட் யூனிட் 2ல் 10th புக்கு யூனிட் 2ல் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் HCF பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, செகண்ட் எக்ஸசைஸில் அதை பேஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் எடுத்திருக்காங்க. 870 258 மீதி 3 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? 870 அந்த மீதி சொல்லியிருக்கிறத மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 258 மீதி சொல்லியிருக்கிறத மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா இது 867, இங்கே 255. இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? HCF, அதாவது தமிழில் மீ போ வா என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா? வழக்கமாக பண்ணுறது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆனால் வழக்கமான மெத்தடில் போடாமல் இப்போ இந்த மீ-போவா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இங்க இருக்கிற ஆப்ஷன் வந்து எப்படி சொல்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். சரிங்களா? ரெண்டையுமே சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சொல்லிடுறேன். 867 255 கரெக்டா? இது ரெண்டுத்துக்கு நான் HCF எடுக்கிறேன். ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்க. 2 6 மீதி 2, 8 24 மீதி 2, 9 27, 8 24 மீதி 1, 5 15. இப்போ இது ரெண்டுத்தையும் எந்த வாய்ப்பாட்டில் போடலாம் அப்படின்னா 17ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 17 17 289. நமக்கு ஏற்கனவே 17 ஸ்கொயர் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 17 85. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ 3 17 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 51. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 51. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? இது HCF கண்டுபிடிக்கிறது. இது மெத்தடாக போடுறது. சரி, இப்படி இல்லாமல் இன்னொரு வழி சொன்னீங்களே சார், ஷார்ட்கட்டில் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட்கட்ல இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்க 867 255 இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? 867 255. இப்போ இது ரெண்டுமே பாருங்க 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 7 5 முடிதல் 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதுக்கு HCF எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வராதுன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஆனால் இங்கே பாருங்க கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லாம் 102 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 52 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 104 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஏதான் ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஸோ அதை பார்த்த உடனே வருமா வராதாங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். சரிங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 2. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் PQ is parallel to BC எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி ஒரு தேல்ஸ் தியரம் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. தேல்ஸ் தியரம், அதாவது BPT பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த தேற்றத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது இது எப்படி ஷார்ட்கட்ல போறது வந்து கேட்டாங்கன்னா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நான் அதோட லிங்கையும் கூட கீழே தரம் பாருங்க. மெத்தடா போனோம்னா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? AD/DB ஈக்குவல் டு AE/ECன்னு படிச்சிருப்போம். கரெக்டா? என்ன பண்ணணும்? AD இங்க டிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ அப்படின்னா AP/PB. கரெக்டா? இங்க Qன்னு கொடுத்துருக்காங்க AQ/QC இப்படின்னு போட்டு போடணும். ஜெனரலா படிச்சது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபார்முலா. சரிங்களா? இதில் அப்ளை பண்ணி இந்த x/x+2 இதெல்லாம் இந்த பக்கம் அது மாதிரி x+3/3 x+1 கிராஸ் மல்டிபிள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஆன்சர் வரும். எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்கும். +1 -1 அதை சால்வ் பண்ணி அப்படி போடணும். சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு இதை விட இன்னொரு ஈஸியான வழியை இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். என்ன வழின்னா கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸோட வேல்யூ. கரெக்டா? ஒவ்வொரு வேல்யூவாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த ட்ரையாங்கல் எடுத்து வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன இருக்கு? எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்படியே வந்துடும். x+2 எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 2 3. இந்த பக்கம் வாங்க. 1 + 3 4. இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 1 3 3 + 1 4. நமக்கு தேல்ஸ் தியரத்துடைய அந்த நிரூபணம் ஃபார்முலா படி ரெண்டு பக்கமும் பை வந்து ஈக்குவலாக வரணும். 1/3 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தோம்னா 4/4 கேன்சல் பண்ணோம்னா 1/3 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. 2 ஈக்குவலா? கிடையாது பாருங்க, நாட் ஈக்குவல். அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து 2 கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இதே மாதிரி இந்த ட்ரையாங்கல்ல 2 கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே எக்ஸ்ன்றதால 2 அப்படியே வந்துடும். x+2 2 + 2 4. இங்கே போட்டிங்கன்னா 2 + 3 5.
இங்கே போட்டோம்னா 2 2ன்னு போடுறோம் கரெக்டாக. 2 6 + 1 7 பாருங்க 2/4 = 5/7. 2 ஈக்குவலா கிடையாது. கேன்சல் பண்ணா கூட 1 2 2 2 4 1/2 5/7ன்னு வருது. இது ஈக்குவல் கிடையாது. அடுத்து 3 இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. 3ங்கிறத கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ 3 அப்படியே வந்துடும். இங்கே x + 2 அப்போ 3 + 2 5. இங்கே வாங்க x + 3 3 + 3 6. இங்கே 3x + 1 எக்ஸுக்கு பதில் 3 3 9 9 + 1 10. இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் 3/5 இந்த பக்கம் 6/10 கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 3 2 6 I 2 10. இங்கேயும் 3/5 இங்கேயும் 3/5. ஆன்சர் முடிஞ்சிட்டு பாருங்க. ஆப்ஷன் சி 3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நீங்க இந்த ஃபார்முலால கொண்டு வந்து அப்ளை பண்ணி இது ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாத்தி சால்வ் பண்றதை விட இந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சு முடியுதா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்க அட்டன் பண்ணதுல உங்கள எவ்வளவு பேர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்ததான் 3வது கேள்வி. 900 பொருட்கள் உடைய ஒரு தொகுப்பில் x என்பது குறைபாடுடைய பொருட்களின் எண்ணிக்கை ஆகும். அதிலிருந்து ஒரு குறைபாடுடைய பொருளை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 0.18 எனில் x இன் மதிப்பு. Let x be the number of defective items in a set of 900 items. If the probability of selecting a defective item from the set is 0.18, then the value of x is. அப்போ மொத்தம் எத்தனை திங்ஸ் இருக்கு அப்படின்னா 900 இருக்கு. அதில் நம்ம செலக்ட் பண்றதுல டிஃபெக்டிவ் ஐட்டம் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எக்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறது அந்த டிஃபெக்டிவை செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ மொத்தம் எக்ஸ் இருக்கு. 900ல் எக்ஸ் வந்து டிஃபெக்டிவ். இதை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் என்ன அப்படின்னா 0.18. ஏன் x/900 எழுதுறோம் 900ன்னு? ஃபார்முலா தெரியும். P of A = N of A/N of S. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த 900 இந்த பக்கம் அனுப்புறோம். ஸோ 0.18 into 900. 900 2 0 இருக்கிறதால இந்த 0 வந்துடும். 8 9 72 மீதி 7 ஒரு 9 9 7 16. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 டிஜிட் வேணும். 162.00. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 மட்டும் இருந்தா விட்டுடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 162. முடிஞ்சிச்சு பாருங்க. ஜஸ்ட் இந்த 900யும் 0.18யும் மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 4. 2.1 மீட்டர் நீளமுள்ள தாமிரத்தாலான ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவ குழாயின் வெளி மற்றும் உள் வட்ட விட்டங்கள் முறையே 10 மற்றும் 6 சென்டிமீட்டர். அக்குழாயை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட தாமிரத்தின் கன அளவு, அதாவது என்ன ஷேப் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஹாலோ சிலிண்டருடைய வால்யூமுக்கு ஃபார்முலா தெரியும். ஹாலோ சிலிண்டருடைய வால்யூமுக்கு ஃபார்முலா πh × r + r × r - r. ஒன்று இப்படி படிச்சிருப்போம், இல்லாட்டி சிலர் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலாவை π × r² - r² × h. நம்ம புக்ல பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கொடுத்துருப்பாங்க ஹாலோ சிலிண்டருக்கு. சரியா? πh × r + r r - r அப்படி இல்லைன்னா π × r² - r² × h ரேடியஸ் வச்சு. இப்போ இங்க பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? விட்டங்கள், அதோட இன்னர் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர் 10 6னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அதுல பாதி 10ல் பாதி 5, 6ல் பாதி 3, கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும். இது 5 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். அதோட லென்த்ன்றது இங்க நம்ம ஹைட்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.1 மீட்டர். இது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 210 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். 210. ஜஸ்ட் இதை கொண்டு வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். நீங்க இதுல பண்ணாலும் கரெக்ட் தான். சின்ன நம்பர்ன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. r² - r² பண்ணீங்கனாலும் ஆன்சர் வரும், இதுல பண்ணீங்கனாலும் வரும். நம்ம எதனாலும் பண்ணலாம். நிறைய பேர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கனால இதுலயே அப்ளை பண்ணி காட்டுறேன். பையுடைய வேல்யூ 22/7 × r² - r². கேபிட்டல் ஆர் 5, 5 ஸ்கொயர் 25, ஸ்மால் ஆர் 3, 3 ஸ்கொயர் 9, 25 - 9, 25ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 16. அப்போ அப்படின்னா 22/7 × 16 × h. ஹோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 210. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 1 7 7 3 7 21 0. அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிறோம். 22 பெருக்கல் 16 பெருக்கல் 30 பெருக்குனா ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 10,560 கிடைக்கும். 10560. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 10560. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியணும்? உள்ளிடற்ற உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? இது 4th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. மையம் O
மற்றும் ஆரம் ஆர் உடைய கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபி ஈக்குவல் டு 29 சென்டிமீட்டர், ஏடி 23 மற்றும் டிஆர் 5 சென்டிமீட்டர் எனில் ஆரின் மதிப்பு. தான் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஆர் எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன், ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலிருந்து ஒரு புள்ளியில வரக்கூடிய 2 லைன் சர்க்கிள் டச் பண்ணுதுன்னா அது ரெண்டுமே டேஞ்சண்டா இருக்கும். தட் மீன்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலா இருக்கும். இப்போ இதில் பாருங்க, டிஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5. டிஆர் இது 5. இது 5னா இதுக்கு அட்ஜசண்டா இருக்கிற இந்த டேஞ்சன்ட் என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். உங்களுக்கு முன்னாடி பாருங்க, ஏடி 23, ஏல இருந்து டி வரைக்கும் 23. இப்போ இதில் நமக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 5. 23ல 5 போயிடுச்சுன்னா 18. கரெக்டா? அப்போ இந்த சைடு 18. இது 18னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தொடுகோடும் 18ஆ இருக்கும். அடுத்தது பாருங்க, ஏபி 29, ஏல இருந்து பி வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 29. மொத்தம் 29, அதுல இது 18. ஸோ 29ல 18 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 11. அவங்க கேட்டிருக்கிறது ரேடியஸ் என்னன்ட்டு. இந்த மையத்துல இருந்து வரக்கூடிய கோடு இந்த டேஞ்சன்ட் இங்க தொடுது இல்லையா, இங்க கண்டிப்பா 90 டிகிரியா இருக்கும். சரியா? இப்போ இது 90, இது 90, இங்கேயும் டேஞ்சன்ட் தொடுது அப்படிங்கிறதால 90 தான். ஸோ 3 சைடு 90ங்கிறதால 3 ஆங்கிள் 90 அப்படிங்கிறதால கண்டிப்பா இந்த 4வது ஆங்கிளும் என்னவா தான் இருக்கும்? 90ஆ தான் இருக்கும். சரியா? அப்ப இது என்ன ஷேப் ஆயிடுது? இது ஒரு ஸ்கொயர், சதுரம் ஆயிடுது. அப்ப சதுரத்தோட 4 பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். ஸோ இங்க ஆர்னா இங்கே யார், இங்கே யார். அப்ப நம்ம இந்த சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 11ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 11 சென்டிமீட்டர். சரிங்களாமா? இதோட நமக்கு 5 கேள்விகள் முடியுது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதே மாதிரி உங்களுக்கு 5 கேள்வியாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 5 கேள்வியில் நீங்கள் நேற்று ஆன்சர் பண்ணதில் உங்களோடது எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.